வருஷத்துக்கு ஒரு முறை அதுவும் குளத்துல சங்கு பிறகுதுன்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமாங்க, அப்படி ஒரு அதிசயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த அதிசயம் எங்க நடக்குதுன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்க புகழ்பெற்ற ஸ்தலங்கள்ல ஒன்றான திருக்கழுக்குன்றத்துல பழமையான சிவன் கோவில்கள்ல ஒன்றான வேதகிரீஸ்வரர் கோவில் இருக்கு. இது தொண்டை நாட்டுல உள்ள 28வது தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த வேதகிரீஸ்வரர் சன்னதி தெருவுல உள்ள குளத்துல 12 ஆண்டுக்கு ஒரு முறை சங்கு பிறக்குதான். பொதுவா சங்கு உப்பு நீர்லயும் கடல்லையும் தான் பிறக்கும். ஆனா இங்க மட்டும்தான் சாதாரண தண்ணியிலேயே சங்கு தோன்றுது. இது வரைக்கும் இந்த தீர்த்த குளத்துல 7 சங்குகள் பிறந்திருக்குதான். இந்த சங்கு முதல்ல 1939 தான் இந்த தீர்த்த குளத்துல பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிறக்குமா. கடைசியா இந்த சங்கு செப்டம்பர் 1, 2011 இந்த தீர்த்த குளத்துல பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதம் மார்ச் 7ஆம் தேதி பிறந்திருக்கு. இதனாலதான் இந்த குளத்துக்கு சங்கு தீர்த்த குளம்னு பேர் வந்ததா சொல்லப்படுது. இந்த குளத்துல இருந்து எடுத்துட்டு வர புனித நீரை வச்சுதான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த குளத்துல சங்கு பிறக்கிற விழாவை வெகு விமர்சையாவும் கொண்டாடுவாங்களாம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் எப்படி சங்கு பிறக்குதுன்னு எல்லாருக்கும் புரியாத புதிரா இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு பிறக்கும் போது குளத்துல அதிகமா அலைகள் தோன்றுமா. அது மட்டும் இல்லாம குளத்தோட ஓரங்களையும் நுரை கட்டுமா. குளத்துல இருக்கிற சங்கு கரை ஒதுங்கியதும் கோவில் இருக்கிற அர்ச்சகர்கள் அதை ஒரு தட்டுல எடுத்து வைப்பாங்களாம். அப்ப அந்த சங்குல இருந்து சங்கு பூச்சி அதோட ஓட்டை பிரிந்து விட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடுமா. இந்த நிகழ்வுக்காக அங்க உள்ள அர்ச்சகர்கள் படிக்கட்டிலே உட்கார்ந்துருப்பாங்களாம். இந்த அதிசயத்தை பாக்குறதுக்காக ஏராளமான மக்களும் அங்க கூடியிருப்பாங்களாம். இங்க இருக்கிற திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் சிவன் கோயில்ல இதுவரைக்கும் பிறந்த சங்குகளை மக்களோட பார்வைக்காக எடுத்து வச்சிருக்காங்களாம். இந்த திருக்கழுக்குன்ற வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு. அது என்னன்னா, பல நூறு ஆண்டுகளா ஒரு ஜோடி கழுகுகள் இந்த இடத்துக்கு வர்றதால இத பக்சி தீர்த்தம்னு சொல்லப்படுது. இந்த 2 கழுகுகளும் அவங்களோட பாவத்தை போக்குறதுக்காக வேதகிரீஸ்வரர் வணங்குறதுக்காக மலைக்கு வந்த வரலாறு காரணமா இந்த பெயர் வந்திருக்கு. திருக்கழுக்குன்றத்துல டெய்லியும் பகல் நேரத்துல இந்த 2 கழுகுகளும் கோவிலோட மேல் தோண்டி இறைவனை வழிபடுது. அதுக்கப்புறம் அந்த 2 கழுகுகளும் ஒரு பாறையில இறங்குமா. அங்க அந்த கழுகுகளுக்கு படைத்த உணவை எடுக்குமா. இந்த அதிசயத்தை பார்க்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள்கள் இங்க வருவாங்களாம். இந்த 2 புனித கழுகுகளும் பிரம்மாவோட மகன்களா நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் செஞ்ச பாவங்களுக்காக சிவபெருமான் பூமியில கழுகுகளா பிறக்க சபிச்சிருக்காங்க. சாப விமோச்சனம் அடைந்து அவங்களோட அசல் வடிவத்தை பெறணும்னா அவங்க கலியுகத்தோட இறுதி வரை இந்த கோவில்ல இருக்கிற சிவபெருமான வணங்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புராண வரலாறு மட்டும் இல்லாம சங்கு பிறக்கிற தீர்த்த குலத்தோட புராண வரலாறு என்னன்னா, மார்க்கண்டேயர் எல்லா சிவன் கோவிலுக்கும் போய் வணங்கிட்டு வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு வந்ததாகவும், அப்போ சிவபெருமான வழிபட தீர்த்தம் எடுக்க பாத்திரம் இல்லாததால இந்த குளத்துல தீர்த்த பாத்திரம் வேண்டி சிவபெருமான வணங்கினதாகவும், அதனாலதான் குளத்துல சங்கு ஒண்ணு பிறந்து கரை ஒதுங்கினதாகவும், இந்த சங்க சிவபெருமானே வழிபட கொடுத்ததாகவும் தல வரலாறு சொல்லப்படுது. இதனாலதான் இந்த குளத்துக்கு சங்கு தீர்த்த குளம்னு பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு பிறக்கும் அதிசயமும் நடந்திருக்கு. ஒரு கோவில்லையும் ஒவ்வொரு ஆச்சரியமான விஷயங்களும் அதிசயங்களும் நடக்கும். அது மாதிரி இந்த வேதகிரீஸ்வரர் கோவில்லையும் கோவில்ல இருந்து தீர்த்தகுளம் வரைக்கும் எல்லாத்துலயும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிரம்பி இருக்கு.